உன்னோட அலங்காரத்தை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடும். சரியா? அழகா பண்ணு, சீக்கிரம் பண்ணு. நீங்களும் சீக்கிரமா பண்ணுங்க, ஸ்லோவா இருக்கே. கிருத்திகா, என்னம்மா இன்னைக்கு உனக்கு கல்யாணம், எதுக்கு அப்செட்டா இருக்க? பாட்டி, இன்னைக்கு கல்யாண சடங்கு நடக்க போகுது. ஆனா மாமா மாமி இன்னும் வரல. அடச்ச பைத்தியம், வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க. மாமா மாமா, கரீனா, இங்க பார். உன்னை விட அவ மாமா மாமியத்தை ரொம்ப நேசிக்கிறா. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சில நேரங்கள்ல இவளை பார்க்கும்போது இவ என்னோட பொண்ணு இல்ல, இவங்க பொண்ணுதான் எனக்கு தோணும். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்துட்டீங்க. வாங்க 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 மாமா. கிருத்திகா, நீ உன் கண்ணை மூடிக்கோ. கல்யாணமாக போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வளையல பார்க்க கூடாது. எனக்கு இவ மேல நம்பிக்கை இல்ல. இவ கண்ணை திறந்துடுவா. அண்ணா, இப்பதான் இது ஏன் கல்யாணம் மாதிரி தெரியுது. எதுக்கு? நீ வளையல் போட்டிருக்கன்றதுனாலயா? நான் என் மாமா கையால வளையல போட்டுக்கிட்டேன்ல, அதனாலதான். ஹலோ, இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பல, அதுக்குள்ள எமோஷனல் ஆனா எப்படி? கண்ணீரை கொஞ்சம் சேவ் பண்ணி வை. வாழ்த்துக்கள் த கிரேட் பிருத்வி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல? என்ன இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. அதாவது இந்த வீட்டுடைய இரும்பு பெட்டிய. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எவ்வளோ பெரிய ஆளாயிடுவ. ரொம்ப 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 பெரிய ஆளாயிடுவ.
யாரும் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. யாராலையும் உன்னை அட்டாக் கூட பண்ண முடியாது. ஃபென்டாஸ்டிக். அது மட்டும் இல்ல, இனிமேல் யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? உன்னால இந்த வீட்டு மூத்த மருமக ஷர்லின் உயிர் பிழைச்சிருக்கா. அதாவது நீ அவளை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, நீ இந்த வீட்டு எதிரி மாஹிரா அவளையும் அனுப்பிட்ட, அவளையும் கிக் அவுட் பண்ணிட்ட. அதாவது 2 பெரிய வேலை. இதுக்கு என்ன பார்த்தோம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இந்த வீட்டு ஆளுங்களுக்கு ஹீரோவாயிட்ட. ஃபென்டாஸ்டிக். இனிமேல் என்ன? என் லட்சியத்தை அடைய விடாம தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. எவனாலையும் முடியாது. என் கதை இன்னும் முடியல. இந்த கதை மறுபடியும் ஆரம்பிக்குமா? இந்த எண்டுக்கு முன்னாடியே எண்ட பத்தி யோசிச்சிட வேண்டாமா? மாஹிரா, அடடா, இந்த பொண்ணு எப்பவும் திருந்த மாட்டா. நானே இவளுக்காக ஆட்டோ ரெடி பண்ணேன். இங்க இருந்து அவளுக்கு கிக் அவுட் பண்ணி கெட் லாஸ்ட்னு கூட சொன்னேன். அப்படி இருந்தும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காளே. யூ மலாய் குல்ஃபி, நான் உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுக்கு இல்ல. என்னுடைய பேரு தி கிரேட் பிருத்வி. நீ என்னதான் நிரூபிக்கணும்னு நினைக்கிற? நானும் ஷர்லினும் காலேஜ் டைம்ல இருந்தே லவ்வர்ஸ்னா, நீ ஏன் நினைச்சாலும் இத என்னைக்குமே நிரூபிக்க முடியாது. புரியுதா? சோ ஜஸ்ட் கெட் லாஸ்ட் ஃபார் எவர். பாத்தியா, நான் எதிர்பார்த்தேன். இந்த காட்டு பூனை மாஹிரா மேல ரொம்ப வெறுப்புல இருக்கான். வந்த வெறுப்பு மனுஷனோட மூளையே ஃபெயில் பண்ணிடும். அதனால அந்த ஆற்றத்துல அவன் யார் மெசேஜ் பண்ணிருக்கான்னு கூட பார்க்கல. அதனாலதான் பார்க்காம மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிருக்கான். அவனே பிருத்வி, நீ என்னுடைய மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஓவரா அலையறல்ல. நீ ரொம்ப பெரிய கேம் விளையாடி இருக்கல்ல. அப்ப இனிமே டிராமா பெருசா இருக்கும். நான் உனக்கோ கிருத்திகாக்கோ கல்யாணம் ஆக விட மாட்டேன். நான் உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்த போறேன். அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அக்கா எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அக்கா எனக்கு சப்போர்ட் பண்றது கஷ்டம். பரவாயில்ல, அக்கா சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் நான் தனியா செய்ய போறேன். நான் தனியா எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறேன். அந்த பிருத்வி தன்னை தானே ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கான். உன்னுடைய உண்மையான முகத்தை நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இப்ப அந்த குடும்பத்துல இருந்து உன்னோட எக்ஸிட் பக்காவாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உன் கல்யாண ராத்திரி இல்ல, நீ அழிய போற ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்க போகுது பிருத்வி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். வாங்க வாங்க. கல்யாண ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. விருந்தாளிங்களும் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கே ஏதோ மாதிரி இருக்கு. இப்போ இங்க எனக்கும் பிருத்விக்கும் எந்த எதிரிங்களும் இல்லையே. அப்ப யார் அது? ஸ்ருதி. ஒருவேளை இவ ஏதாவது செய்ய போறாளா என்ன? பிருத்வியும் என்னையும் ரொம்ப காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. மஹிராலாம் அதுக்கப்புறம் தான் வந்தா. ஆனா இவ ஆரம்ப நாள்ல இருந்தே எங்க எதிரி தான். இவதான் ஏதோ செய்ய போறான்னு நினைக்கிறேன். இவளாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா ஏன் நிறுத்த போறா? எப்படி நிறுத்துவா? என்ன பண்ணுவா? ஹலோ வாணி பாட்டி. ஹாய் ஆண்டி, நான் வந்துட்டேன். அட, நீ தனியாவா வந்து? அப்ப சரளாவும் ஜானகியும்? வாணி பாட்டி, அவங்க இன்னும் ரெடியே ஆகல. எனக்கு வீட்ல போர் அடிச்சது. சோ வீட்ல போர் அடிக்க உட்கார்ந்துட்டு இருக்கதை விட கல்யாண வீட்டுக்கு போலான்னு வந்துட்டேன். என்ன கரெக்ட் தானே? அக்கா கிட்ட போறேன். அக்கா, I'm here. நல்ல வேளை நீ வந்துட்ட. இப்போ எனக்கு வேலையில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஹே ஹலோ, நான் இங்க விருந்தாளியா வந்திருக்கேன். என்ன வேலை வாங்குவீங்களா என்ன?
முதல்ல கிச்சனுக்கு போய் வேலை ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. நான் வந்து உன் கூட ஜாயின் ஆனா பண்ணேன். அக்கா, ஆனா ஒரு விஷயம் கிளியர் தான். அக்கா தங்கச்சியை பார்க்கும்போதே தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியுது. அதான் என் பேபி கல்யாணத்துல இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருது. கண்டிப்பா எங்கேயோ ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பேபி கல்யாணத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தோணுது. என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் ஒன்னும் யோசிக்கல ரிஷப். அது கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்தை தான் பார்க்கணும், கரெக்டா? இப்ப எதுவுமே நடக்கலையே. நான் என்ன சொல்றேன், நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. ஓய்வெடுக்கணுமா? என்ன இவன் என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறானே. என் கூட தப்பா பிஹேவ் பண்றவங்க மட்டும்தான் என்னோட ப்ராப்ளம். ஆனா அதை விட அதிகமா என் கூட நல்லா இருக்கிறவங்களும் பெரிய ப்ராப்ளம் தான். உன் மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு நீ ஒன்னும் நல்லவனா இருக்காத. ஒருவேளை இவன் ஏதாவது ஏடாகூடம் பண்ண போறானா? அட, so good to see you guys. Yeah, Enjoy yourself. Sure. ஹாய். Hey Shruti, good to see you. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Wonderful. You know what sir? இந்த வீட்லயே நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உங்களை பார்த்தாலே முகத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வந்துரும். I love you. சும்மார், மறுபடியும் இதை சொல்லாத. இங்க பாரு, இதை நீ என்கிட்ட சொல்ற, ஆனா நீ எப்படி எனக்கு தெரியும்? வேற யார்கிட்டயாவது சொன்னா தப்பா நினைச்சிட்டு உன் பின்னாடியே வருவான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயோ, நீ சொன்னது தப்புதான். ஐ லவ் யூ இஸ் நாட் a right way to say to everybody. என் ஆபீஸ்ல எனக்கு என்ன இமேஜ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செம கோவக்காரன், டிசிப்ளின்டா, ஸ்ட்ரிக்டா இருக்கிறவன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா அவங்கள வேலை வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துதான் ஆகணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிப்பேன். You know what sir? நீங்க உங்க ஆபீஸ் ஆளுங்களை என்கிட்ட அனுப்பிடுங்க. The great என்கிட்ட அனுப்புங்க. அப்படியா? ஏன்னா நான் உங்ககிட்ட ரிஷப பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க ஆக்சுவலா எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு கூல், எவ்வளவு ஸ்வீட், அப்படியே பலாப்பழம் மாதிரி. வெளியில ஹார்டா, உள்ள அப்படியே சாஃப்ட். மாம், நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க என்ன தேங்காவை நினைச்சிட்டாங்கன்னா வேலை நடந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நீ தான் என் ஆபீஸ் வேலையை பார்க்கணும். அது ரிஷப், என்ன என்னப்பா கரண் இன்னும் வரலையா? இன்னும் அவ ரெடி ஆகவே இல்லையா? நீ ஒண்ணு பண்ண, மேல போய் அவன்கிட்ட சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வர சொல்லு. கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிடுறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஒரு நிமிஷம், என் மகன் கிட்ட இருந்து தள்ளிரு. புள்ளைய விட்டு விலகிறேனா? உனக்கு புரியலையா? நான் புரிய வைக்கிறேன். ரிஷப் இப்பதான் தன்னோட பேபியை இழந்திருக்கான். அவன் டிஸ்டர்ப் ஆகிருக்கான், அப்செட்டா இருக்கான், எமோஷனலி வீக்கா இருக்கான். யாராவது அவன் கிட்ட நல்ல விதமா பேசினா அவன் அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவான், புரியுதா? அதனால அவனை எமோஷனலி சப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஒருவேளை நீ அப்படி ஏதாவது பண்ணனா, சோ ஐல் மேக் ஷூர் இந்த தடவை இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீ வராத மாதிரி ஆக்கிடுவ. கரீனா மேம், உங்களுக்கே இப்ப பாரு இந்த எண்ணம் தோணுது? எல்லாரும் க்ளோஸா போறாங்க, சாதகமா பயன்படுத்துறாங்க, குறுக்க வராங்கன்னு ஏன் தோணுது? அப்பப்போ நல்லதாவும் யோசிங்க. முடிச்சதா? நான் உன்கிட்ட சொன்னத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதுல்ல? ஓகே. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணும் பிருத்வி அப்புறம் ஷர்லனோட முகத்திரையே கிழிக்கணும்னு. அவங்கள பத்தின உண்மை தெரியணும்னு நினைச்சானா நம்மளால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமே யாரையும் கண்டுக்க போறதாவே இல்ல. இனிமே நான் இது எல்லாத்தையும் கடவுள்கிட்டே விட்டுற போறேன். பிரீதாக்கா, நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, எனக்கு சப்போர்ட் பண்றவன் இன்னொருத்தன் இருக்கான். அவன் எனக்கு கிடைச்சிட்டான். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க. சந்தோஷம். ஹாய் சஞ்சனா. ஹாய். எப்படி இருக்க?
ஆல் குட். ஐ அம் so happy for ஓ you. thank you so much. ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். thank you. ஷர்லின் எப்படி இருக்கா? அவ உடம்பு எப்படி இருக்கு? எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ரூம்ல தான் இருக்கா, போய் பார்த்துட்டு வா. ஓ, போய் பார்த்துட்டு வரேன். இதோ வரேன். பிருத்வி எங்க காணோம்? பிருத்வி எப்படி இருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அவனும் இருக்கான். பிருத்வி கெஸ்ட் ரூம்ல இருக்கான். நீங்க போய் அவனை பார்த்துட்டு வாங்க. சரி, பார்த்துட்டு வரேன். இத வந்துடுறேன். யார்தான் என்ன கூட்டிட்டு போக வர போறாங்க? எவ்வளவு நேரம் தான் நான் ரெடியாகி இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது? யாராவது சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போலாம் இல்ல? பிருத்வி வாங்க, நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்லணும்ல. பேபி என்னாச்சு? பேபி இன்னைக்கு நீ சந்தோஷமா தான் இருந்திருக்கணும். உன் முகத்துல சந்தோஷம் தானே தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்கியே, எதுக்கு? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான ஃபீலிங்கா இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது. இனிமேல் எல்லாம் நல்லத மட்டும்தான் நடக்கும். உனக்கு, எனக்கு, நமக்கு நல்லதுதான் நடக்கும். இனிமேல் நமக்கு எதிராக யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே கிடையாது. இந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கே, அதுதான் மைராவை வெளியே அனுப்புச்சு. அவளை யாராலையும் எதையும் பண்ண முடியாதுன்னு நினைச்சா. ஆனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டால. பிருத்வி, தயவு செஞ்சு அமைதியா இரு. நம்மள யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிடுறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நேரம் நமக்கு சாதகமா இருக்காது. எங்க பாரு, பொதுவா சொல்வாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைம் இப்ப வந்த மாதிரி இருக்கு. பேபி நீ ஏன் மறக்கிற? அந்த மலாய் குல்ஃபிக்கு டைம் வந்தது யாரால? நம்மளால. எல்லாரும் அவளுக்கு எதிராக ஏன் அகேன்ஸ்ட் ஆனாங்க? நம்ம தான் எல்லாரும் முன்னாடியே அகேன்ஸ்ட் ஆக்கிட்டோம். அவள் இந்த வீட்டை விட்டு ஏன் விரட்டினாங்க? ஏன்னா நாம அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவ உனக்கு செஞ்ச காரியம் இருக்கே, உனக்கு எவ்வளவு வழியை கொடுத்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. நீ பழி வாங்கணும்னு நினைச்சல, அதனால நாம அவளை பழி வாங்கிட்டோம். அவளால ஏதாவது கெடுக்க முடிஞ்சுதா என்ன? யாராலையாவது ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இல்ல. சோ நீ டென்ஷன் ஆகுறத விட்டுரு பேபி. நமக்கு எதிராக யாருமே இல்ல, புரியுதா? ஓகே ஓகே ஃபைன். உனக்கு யார் மேல சந்தேகம்? யாரு நமக்கு எதிராக நடப்பாங்கன்னு மட்டும் சொல்லு. யாரை பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்கு? ஸ்ருதி. அந்த வாயாடி ஸ்ருதியா? அவ சும்மா உளறிக்கிட்டு இருப்பா. நீ அவளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பேபி நான் உனக்கு கேட்கவா? பிரீதா, ஸ்ருதி, இவங்க 2 பேருக்கும் நம்ம 2 பேரையும் பத்தி எல்லாமே தெரியும். ஒருவேளை அவங்க 2 பேரும் நமக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்கணுமே. ஆனா அவங்க அப்படி எதுவுமே பண்ணலையே. அவங்க 2 பேரும் நம்மளுடைய முகத்தீரை கிழிக்கணும்னு அப்படி அழைஞ்சிட்டு இருந்தாங்க. பண்ண முடிஞ்சுச்சா? ஏதாச்சும் நடந்துச்சா? இல்ல பேபி, அவங்களால நமக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, ஆனா 2 பேர் இருக்காங்க. அவங்க நமக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம். யாரு? நம்ம 2 பேரும் தான். அப்படி நடக்காது பிருத்வி. பேபி, நீ என்ன, நான் உன்ன, நம்ம 2 பேராலேயே மட்டும்தான் நம்மளுடைய முகத்தறிய கிழிச்சிக்க முடியும். ஏன் முகத்தறிய கிழிப்பியா? நான் இல்ல, உன்னால முடியும். பேபி உனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப உங்க அப்பா மட்டும் இல்ல, உன் பேச்ச கூட கேட்க மாட்டேன். உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியுமா? பிருத்வி, இனிமே அப்படி நடக்காது. நீ கோவத்துல என்ன பண்ண தெரியுமா? என்ன? பிரீதாவை நீ கொல்றதுக்கு முயற்சி பண்ண. தேங்க் காட் பிரீதா தப்பிச்சிட்டாங்க. இல்லனா அவ செத்து போயிருந்தா நீ வருத்தப்பட்டிருப்பியா என்ன? ஆமா. ரியலி? இல்ல. ஆமா, ஃபார் கிலி தண்டா பிளேயர். கொஞ்சம் யோசி. ஒருவேளை பிரீதா செத்து போயிட்டாங்கன்னா அந்த கில்லி தண்டா பிளேயர் கொலைகாரனை தேடிக்கிட்டே அவன் உன்கிட்ட வந்துதான் சேருவான். அதுக்கப்புறம் நீ எங்க போய் சேர்ந்திருப்ப? இதெல்லாம் யோசிச்சு நானும் போய் சேர்ந்துருவேன். நான் இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல வேலை பிருத்வி கல்யாணம் பண்ணிக்கிறான். இனிமே அவன் தொல்லையும் பொண்ணுக்கு இருக்காது. ஐயோ, நான் ரொம்ப மாமுடைய சவுண்ட் சிஸ்டம் தானே? ஆமா, யாரு கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு. இப்பதான் புரியுது. லைக் மதர் லைக் டாட்டர். அவங்க கிட்ட கம்மியா சண்டை போட சொல்லு போ. ஓவரா பேசாத, வா. நீங்க என்ன சொல்றது? இதுக்கு 2
பேர் இப்படி கத்துறீங்க? ஐயோ சத்தம் இவங்கள கேக்குது. பாரு, கண்டத உளறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாம். நீ இவளோட என்ன பண்ணிட்டு இருக்க? இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க இங்க இவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நான் உன்னதான் பார்க்க வந்தேன். ஆனா இவங்க குறுக்க எங்க இருந்து வந்தாங்களோ தெரியல. என்ன பத்தாததுக்கு என்ன திட்டிட்டு வேற இருக்காங்க. கிருத்திகாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போறது நல்லதா போச்சோம். ஏன்னா இவங்க பொண்ணு தப்பிச்சிருவாளாம். ஐயோ உடனே நானும் என் புள்ள அப்பாவி உங்க பொண்ணுதான் என் பையன் பின்னாடி அலையறான்னு சொன்னேன். ஷட் அப். யார் பின்னாடி இருக்காங்கன்ற கன்சர்ன் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணனாலும் அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன பத்தி பேசுறது நிறுத்துங்க, இல்லன்னா என்னை விட மோசமானவளை பார்க்க மாட்டீங்க. ஐயோ இனிமே உன் தொல்லையே இருக்காதுன்னு நானும் சந்தோஷப்படுவேன். போதும், ஒரு முறை கிருத்திகாவோட கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் உன் நிழல் கூட அவன் மேல படாம தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? நிஜமாவா? சரி, அப்படின்னா நான் உங்க பிள்ளைக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணமாக விடவே மாட்டேன். கல்யாணம் நடக்கதான் போகுது, அதுவும் இன்னைக்கே நடக்கதான் போகுது. என்ன பண்ண போற? நீ மட்டும் இல்ல, உன்னோட மம்மி, உன்னோட மாமா, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒருத்தியே போதும். பேபி, நீ நம்பர் 1 சீட்டர். சீட்டிங் பண்ற. நீ தான் இந்த ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண. கிருத்திகாவை பிருத்திவிக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்ன. இப்போ நீயே கல்யாணத்தை நிறுத்திடுவேன், நடக்க விட மாட்டேன்னு சொல்றியா? அப்பனா என்ன? திஸ் இஸ் நாட் டன். ஆமா, நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஒருவேளை உன்னுடைய மாம் என்ன அவங்களுடைய மருமகளை அக்செப்ட் பண்ணலனா, அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் நிறுத்திடுவேன். சோ உன் மாமா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? காணாவே காணாத. பிருத்வி, ஐயோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வெட்டி பேச்சு. என்ன பேபி, நீ ஏன் கடுக மலை மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க? அப்படியா? அப்படின்னா உன் மாமா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டியதானே? மாம், உங்களுக்கு உங்க புள்ளைய பிடிக்கும் தானே? அப்ப சாரி சொல்லிடுங்களேன். அட மன்னிப்பு கேளுங்கம்மா. ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கறதுனால நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எதுக்கு அவளை கோவப்படுத்துறீங்க? இல்லைன்னா தேவையில்லாம கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவ ரொம்ப ஸ்வீட். ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டீங்கன்னா, சாரி சொல்லிட்டீங்கன்னா அவ கோவம் பஞ்சா பறந்துடும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஓ காட், யார் சண்டை போடுறது? பாத்தியோ எவ்வளவு ஆட்டிடியூட் பாத்தியோ? உன்னால இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னா என்ன கன்வின்ஸ் பண்ண நினைச்சு கூட பாத்துறாத. இங்க என்ன நடக்குது?